வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த vlogல ஹாஃப் இயர்லி லீவில் மேட்டூர் டேம் போயிருந்தாங்க. ஸோ அதோட கிளிம்ஸை தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock வந்துட்டு கிளம்பியிருந்தாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு மேட்டூர் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம். ஸோ போகிறது பெருசில் எங்களுக்கு பெரிய டாஸ்கே பாப்பாவை வந்து டிரைவிங்கில் கண்ட்ரோல் பண்ணுறது தான் கஷ்டமாக இருந்தது. ஸோ ஆஃப்டர்நூன் 12:30 அப்படிங்கிறப்ப நாங்கள் மேட்டூர் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். டேம்லேருந்து வெளியில் வர தண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஸோ போக போகவே நம்ம வந்து இந்த வியூ பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா 120 ஃபீட்டில் 119 ஃபீட் வந்து டேம் ஃபுல்லாக தண்ணி இருந்தது. ஸோ அங்கே அப்படியே கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு மேட்டூர் டேம் பார்க் இருக்கும். ஸோ பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குக்கு வெளியே வந்து நிறைய கடைகளில் வந்து சாப்பாடு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னா உள்ளே ரெடி பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்து உள்ளேயும் பார்க்குள்ளே வந்துட்டு சாப்பிட்லாம். ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்ட்ஸு, தென் வந்துட்டு ரேபிட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. தென் ஒரு ஃபிஷ் அக்வாரியமும் இருந்தது. ஸோ அதுக்கும் வந்து தனி டிக்கெட் வந்துட்டு வாங்கிட்டு அதையும் வந்துட்டு பார்க்கலாம். தென் வந்துட்டு மற்றதுக்கு எதுக்குமே டிக்கெட் இல்லை. உள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஃபிஷ் அக்வாரியமுக்கு மட்டும் தனியாக டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சமே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ மற்றபடி வந்துட்டு விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கும். குட்டீஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க அங்கே போனோம் அப்படின்னா. ஸோ லன்ச் பிளான் பண்ணது என்னமோ நாங்கள் அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான். பட் எங்களுக்கு வந்து பெருசாக பசிக்கலை அப்படிங்கிறதுனால மாங்காய் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி அங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து தம்பிலாம் விளையாண்டார். ஸோ அதெல்லாம் விளையாட வச்சுட்டு அங்கே ஸ்நாக்ஸ்லாம் கூட இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு வெளியில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி 4 o'clock வந்துட்டு ஸ்டார் பிரியாணி வர வழியில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ வரும்போது அப்படியே ரிலையன்ஸ் மால் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சுங்க. இந்த vlog இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.